ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் இப்படி இருந்துச்சு. கரண்டா என்னோட ஸ்கின் இந்த மாதிரி இருக்கு. நான் எப்படி இந்த ஸ்கின் எப்படி மாத்தினேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வெல்கம் டு த ஸ்கின் கேர் சீரிஸ். ஸோ இந்த சீரீஸை மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிடுங்க, ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம். பொதுவாகவே நம்ம எல்லாருமே சரி உடம்புக்கு யூஸ் பண்ற சோப்பை தான் நம்ம ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அது தப்பு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. பிகாஸ் உங்க பாடியோட பிஹெச்சும் உங்க ஃபேஸோட பிஹெச்சும் டிஃப்ரெண்ட். உங்க பாடிக்காகவே அந்த சோப் வந்து இந்த பிஹெச் லெவல்ல இருக்கும். பட் ஃபேஸ்ல இருக்கிற ஸ்கின் வந்து ஈஸியாவே டேமேஜ் ஆகிறதுக்கு லைக் பிக்மெண்டேஷன், ஆக்னி, ரெட்னஸ் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஃபேஸ் இருக்கிற ஆயில் எல்லாமே போயிடும். உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். அந்த டைம்ல நீங்க ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. எதுக்குன்னா உங்களோட ஸ்கின்னை ட்ரை ஆக்க விடாம ஹைட்ரேட்டா வச்சுக்கும். அதெல்லாம் உங்க ஸ்கின் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். வெளில எங்க போனாலும் சரி, மழை டைமா இருந்தாலும் சரி, வெயில் அடிச்சிட்டு இருந்தாலும் சரி, சன்ஸ்கிரீன் எப்பயுமே மிஸ் பண்ணாதீங்க. சன்ஸ்கிரீன்றது ஒரு ஷீல்டு மாதிரி. உங்க யூவி ரேஸ்ல இருந்து உங்க ஸ்கின்னை டேமேஜ் ஆக விடாம உங்க ஸ்கின்னை ஹெல்த்தியா வச்சுக்கும். வரப்போற சீரீஸ்ல என்னென்ன சீரம் யூஸ் பண்றேன், எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே வரப்போகுது. பார்ட் 2 டைப் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ வரும்.